நோயே ஸ்பிருசந்தி அப்படி கையால தொட்டா போறோம். உளுந்து அளவை நனையக்கூடிய அளவு அந்த கங்கா ஜலத்தை அப்படி கையால ஒருத்தன் தொட்டுட்டானே, ஆனால் இந்த ஜென்மா இல்ல, போன ஜென்மா இல்ல, எத்தனையோ ஜென்மால பண்ணின பாவம் விடும். அப்படி சொல்லப்பட்டிருக்கு. கங்கா தீர்த்தம் பிரம்மாணம். திருவிக்கிரமாவதாரத்தில் பகவான் அப்படியே காலால உலகத்தை முழுக்க அலக்க ஆரம்பிக்கும் பொழுது பிரம்மலோகம் வந்தது திருவிக்கிரமனுடைய திவ்ய சரணம். உடனே இந்த சரணத்தை பகவானுடைய சரணம் வந்திருக்கே, இதை காலம்புவோம்னு பிரம்மா தன்னுடைய கமண்டலு ஜலத்தை எடுத்து மேல விட்டார். ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, யாராவது பாகவதாலாம் வந்தா பழைய காலத்துலலாம் வாசல்ல நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு அப்படியே வரும், பகவான் நாமா சொல்லிட்டே வரும்பொழுது தாம்பாளத்தை வச்சு அது மேல அவளை ஏறி நிக்க சொல்லி ஜலத்தை விட்டு ஜலத்தை எடுத்து தலையில புரோட்சிப்பார். ஏன் தெரியுமோ? எந்த பிராமணனுடைய காலில் ஜலத்தை விட்டு தலையில புரோட்சிச்சுக்கிறாளோ அந்த பிராமணருடைய ஜென்மால பண்ணின புண்ணியத்தை முழுக்க அந்த தீர்த்தம் வாங்கி நம்ம கையில கொடுத்துரும். கல்யாணத்தை பாருங்க, பொண்ணோட அப்பா மாப்பிள்ளையுடைய கால அலம்புறார், பார்த்தா தெரியும். என்னை நாள் அவன் பண்ணின புண்ணியத்தை முழுக்க வர ஆங்கினுடுவர். அப்ப புள்ளையாத்து வாத்தியார் அழகா பண்ணி வைக்கணும், ஸ்ரத்தையா சொல்லி வைக்கணும். என்னை நாள் உன் மாமனார் உன் காலை அலம்புறார், காலை அலம்பும் போது உன் புண்ணியத்தெல்லாம் சேர்த்து வாங்கினுடுவார். அந்த புண்ணியம் உன்னை விட்டு போகாம இருக்கிறதுக்கு ஒரு மந்திரம் இருக்குடா. அந்த கால அலம்புற அந்த மாமனார கையால தொட்டுண்டு அந்த மந்திரத்தை சொல்லு அப்படின்னு சொல்லி, மயி மஹோ மயி யசோ மயீந்திரியம் வீரியம், இந்த மந்திரத்தை சொல்லி தொடுடா, உன் புண்ணியம் உன்னை விட்டு போகாது, உங்ககிட்டயே இருக்கும். அப்படி எல்லாம் பண்ணி வைக்க வேண்டிய வாத்தியார் கிட்டக்க போய் நீ இந்த ஆட்டோ ஸ்டாண்டு மாதிரி பேரம் பேசின எல்லாம் அந்த கல்யாணம் எப்படி உருப்படும் யோசிச்சு சொல்லுங்க. பண்ணி வைக்கிற வாத்தியார் அவரை சொல்லி வைக்கிற ஒரு மந்திரத்துக்கு ஈடாகுமா நம்ம கொடுக்கிற சம்பாவனைங்கிற பாவத்தோட கல்யாணத்துக்கு கூப்பிடவே ஒழிய இவரை ஒன்று கேட்கறது, அடுத்த தெருவில் இருக்கிற சாட்சியிட்ட போய் என்ன ரேட்டுன்னு விசாரிக்கிறது, அதுக்கப்புறம் இன்னொருத்தட்ட போய் விசாரி, அப்படி இல்லாம பண்ணுவாளா? அவர் பவித்திரம் கொடுத்து வடக்க பார்க்க உட்கார்ந்துன்னு அவர் பவித்திரம் கொடுத்த முகூர்த்தம் நம்பாத்துல எல்லா குழந்தைகளும் நிறைய சம்பாதிச்சு சந்தோஷமா சௌபாகியமா இருக்கோங்கிற உண்மையான ஒரு பக்தி இருக்கணும், நன்றி உணர்ச்சி இருக்கணும். அப்படி பண்ணணும்.